நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பு மண்டலம், பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இப்போ நரம்பு மண்டலத்தில் சிஎன்எஸ் பிஎன்எஸ்னு ரெண்டு இருக்குதுன்னு பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த மைய நரம்பு மண்டலம். அது என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய உடலோட வெளிப்புறத்துலேருந்து இல்லை உள்புறத்துலேருந்து சென்சஸ் மூலமாக வரக்கூடிய இந்த சமிக்ஞைகளில் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கட்டளைகள் என்ன பண்ணணுங்கிற தகவலை கொடுக்கக்கூடிய, கட்டளை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல சிஎன்எஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது அந்த ப்ராசஸை உடலோட பல பகுதிகளில் இருந்து, சென்ஸ் ஆர்கனில் இருந்து, உள்ளுறுப்புகளில் இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் இந்த புற நரம்பு மண்டலம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ சிஎன்எஸில் மூளையும் ஸ்பைனல் கார்டும் உங்களுக்கு தகவலோட ப்ராசஸை முடித்து உங்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதாவது ஸ்பைனல் கார்டு நம்மளுடைய முதுகு தண்டு மூலமாக இந்த சமிக்ஞைகள் மூளைக்கு போயிட்டு அங்கே இருந்து ஏற்கனவே பதிவாகி இருக்கிற தகவல்கள் மூலமாக நமக்கு வந்திருக்கிற அந்த சமிக்ஞைக்கு என்ன பதில் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வரும். பட் ஸ்பைனல் கார்டில் இருந்து இப்போ கையை அசைக்கணும், கையை மடக்கணும், காலை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கணும், கண்ணு பார்க்கணும் இல்லை கண்ணை சுருக்கணும், காது கேட்குது இல்லை நம்ம ஒரு பதில் சொல்லணும், இந்த மாதிரியான தகவல்கள் அந்த உறுப்புகளுக்கு போய் சேரணும் இல்லையா? அந்த வேலையை ஸ்பைனல் கார்டில் இருந்து அந்த உறுப்புகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை இந்த பிஎன்எஸ் செய்யுது. ஸோ பிஎன்எஸ்ல இருந்து நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு உள்ளே போகக்கூடிய சமிக்ஞைகள் பொதுவாக சென்சரி சமிக்ஞைகளாக இருக்கும். அதாவது நம்மளுடைய பார்க்குறது, கேட்குறது, உணர்றது, இந்த மாதிரியான சமிக்ஞைகளாக இருக்கும். அங்கேருந்து வெளியே வரக்கூடிய ஸ்பைனல் கார்ட்லேருந்து மற்ற உறுப்புகளுக்கு வரக்கூடியது பெரும்பாலும் மோட்டார் நியூரான்ஸ் மூலமாக வரும். ஸோ உடலோட நரம்பு மண்டலத்தில் இரண்டு முக்கிய கூறுகளில் ஒன்றா இருக்கக்கூடியது தான் இந்த பிஎன்எஸ். இங்கே பெரும்பாலான புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம கண்கள், காது, தொடு உணர்ச்சி, இந்த மாதிரியான அனைத்துமே பிஎன்எஸ் மூலமாக தான் மூளைக்குள்ள தகவல்களை செலுத்துகின்றன. இது தசைகளை சுருக்க அனுமதிக்கும் செயல்களை கொண்டு செல்கிறது. அதாவது உங்களோட பிஎன்எஸ் மூளைக்கு சமிக்ஞைகளை அனுப்புது. சுவாசம் மற்றும் இதய துடிப்பு போன்ற அத்தியாவசியமான ஆட்டோனமிக் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தானியங்கி செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்குமே இந்த பிஎன்எஸ் பயன்படுகிறது. இந்த பிஎன்எஸ் அப்படிங்கிறது மூளை அல்லது முதுகு தண்டுடன் இணைக்கப்படாத நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. உடலோட பல்வேறு பகுதிகளிலிருந்து தகவலை மூளைக்கு அனுப்புறதுக்கும், மூளையிலிருந்து உடலோட பல்வேறு பகுதிகளுக்கும் அந்த தகவல் பரிமாற்றத்துக்கான வழிமுறைகளை செயல்படுத்துவதற்குமே இந்த பிஎன்எஸ் தான் பொறுப்பாக இருக்குது. இந்த பிஎன்எஸ்க்கும் சிஎன்எஸ்க்கும், அதாவது புற நரம்பு மண்டலத்திற்கும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மூளை மற்றும் முதுகுத்தண்டு இரண்டுமே இணைந்து மைய நரம்பு மண்டலம், அதாவது மத்திய நரம்பு மண்டலமான சிஎன்எஸ் அப்படிங்கிறத உருவாக்குது. இந்த புற நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது முதுகுத்தண்டு மற்றும் மூளையில் இருந்து நம்முடைய முகம், உடலோட எஞ்சிய பகுதிகளுக்கு நகரக்கூடிய, அதாவது தகவல்களை கொடுக்கக்கூடிய அந்த நரம்புகளால் ஆனது. இப்போது உடலோட மற்ற பகுதிகளுக்கும் மற்ற பகுதியில் இருந்து மூளைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் பரிமாற்றம் நரம்புகளோட சமிக்ஞைகளில் நடக்குது, நர்வ் சிக்னல்ஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எத்தனை வகையான நரம்புகள் இருக்குது, அதனுடைய சிக்னல்ஸ் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உணர்வு நரம்புகள், மோட்டார் நரம்புகள் மற்றும் ஆட்டோனமிக் நரம்புகள் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வகை நரம்புகள் இங்கே அமைஞ்சிருக்கு. ஒன்னொன்றுத்துக்கும் என்ன பணி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நரம்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் நரம்பு செல்கள் நியூரான்கள் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது அப்படின்னும், அதில் இந்த செல்களோட கொத்துக்களாக ஆனது, அதாவது பல்வேறு செல்கள் இணைந்து ஒரு கொத்து மாதிரியான அமைப்பை உருவாக்குது. இந்த ஒவ்வொன்றுமே ஆக்சான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீண்ட விரல் போன்ற நீட்டிப்புகளை, அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொண்டிருக்கு.
நரம்பு இழைகளை உருவாக்க, நர்வ் ஃபைபர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இழைகளை உருவாக்க இந்த நரம்பு செல்கள் மற்றும் அதனோட இணைந்திருக்கக்கூடிய ஆக்சான்ஸ் ரெண்டுமே ஒன்றோடொன்று முறுக்கி பிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்குது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய நூலை உருவாக்குறதுக்கு துணியோட இழைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனிப்பட்ட நூல்களை ஒன்றாக முறுக்குவதற்கு ஒப்பானதாக இருக்கும். அதாவது ஒரு துணியை நம்ம உருவாக்குறதுக்கு பல்வேறு வகையான, அதாவது பல்வேறு வகைன்னு சொல்கிறத விட நிறைய கணக்கான அந்த நூல்களோட தனித்தனி நூல்கள் இணைந்து தானே ஒரு துணி மாதிரி, ஒரு நரம்பு, ஒரு நூல் மாதிரி, பெரிய கண்டு மாதிரி உருவாகுது. அதே மாதிரி தான் இந்த நரம்புகளும் ஒன்றோடொன்று பிணைந்து அந்த மாதிரியான ஒரு கொத்துக்களை உருவாக்குது. இந்த கொத்தில் உள்ள நரம்புகளோட ஒரு பகுதி மூளைக்கு தகவல்களை கொண்டு வருவதற்கு பொறுப்பேற்றுக்குது. மீதி உள்ள அந்த கொத்துக்கள் மூளையிலிருந்து தகவலை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு துணையாக இருக்குது. ஸோ இந்த எல்லா செயல்களும் செய்யக்கூடிய நரம்புகளில் சென்சரி நரம்புகள், மோட்டார் நரம்புகள் மற்றும் ஆட்டோனமிக், அதாவது தன்னியக்க நரம்புகள் அப்படின்னு 3 வகையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த உணர்வு நரம்புகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதுகெலும்பு மற்றும் மூளைக்கு தகவல்களை கொடுப்பதற்கு, தொடர்பு கொள்வதற்கு பொறுப்பாக அமைஞ்சிருக்கு. இவை மூளையோட நரம்புகள் வழியாக மூளைக்கு நேரடியாக தகவலை அனுப்புகிறது. இந்த மூளையோட நரம்புகள் நம்ம சொல்கிறது கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரேனியல் நர்வ்ஸில் இருந்து முதுகுத்தண்டு வழியாக தான் பயணிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ முதுகுத்தண்டுக்குள்ளே இருக்கிற நர்வ்ஸ்க்கு ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு பேர். இங்கே இருந்து தகவல்கள் மூளைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கிரேனியல் நர்வ்ஸ் மூலமாக போகும். அங்கே இருந்து மூளைக்குள்ளே அதற்கு உண்டான பொறுப்பான பகுதிகளுக்கு தகவல்கள் பரிமாற்றம் நடக்கும். அதே போல் மூளைக்குள்ளே அந்த ப்ராசஸிங் நடந்த பிறகு அதற்கான கட்டளை இருக்கும் இல்லையா, அது திரும்பி வரும்பொழுது இதே கிரேனியல்ஸ் நர்வ்ஸ் மூலமாக அதன் பிறகு உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு வழியாக அங்கே இருந்து அடுத்தடுத்த உடலுக்கான பகுதிகளுக்கான நரம்புகளை அந்த சமிக்ஞைகள் சென்றடையும். நம்மோட முதுகெலும்பில் பின்பக்கமாக இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த உணர்வு நரம்புகளுக்கான இணைப்புகள் தான் முதுகெலும்போடு இணைந்து செயல்படுகின்றன. அதாவது சென்சரி சிக்னல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய முதுகோட பகுதியில் உடலோட பின்புற பகுதியில் இருந்து உங்களுக்கு கடத்தப்படுகிறது. இதே போல் உடம்போட முன்பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த செயல்களுக்கான தகவல்களுக்குமே அங்கே தனியாக இடம் ஸ்பைனல் கார்டில் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த கட்டளை இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் மோட்டார் நரம்புகள் மூலமாக தான் கடத்தப்படும். அந்த மோட்டார் நரம்புகளுக்கான சமிக்ஞைகள் முதுகெலும்போட முன்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த நரம்புகள் தான் தசைகளோட இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்டளைகளை கடத்துவதற்கு பொறுப்பாக அமைஞ்சிருக்கு. நம்ம மூளைக்கு உள்ளே போக வேண்டிய தகவல்கள் சென்சரி நர்வ்ஸ், உணர்வு நரம்புகள் மூலமாக போகும். இது முதுகுத்தண்டில் பின்புறமாக கனெக்ஷன் இருக்குது. மூளையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் மோட்டார் நரம்புகள் மூலமாக அந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். இது முதுகுத்தண்டோட முன்புறத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக தன்னியக்க நரம்புகள். இவை என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் நமக்கு அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸோட இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கான அத்தனை சமிக்ஞைகளுமே உங்களுக்கு இந்த ஆட்டோனமிக் நர்வ்ஸ் மூலமாக தான் நடக்குது. அதாவது இருதய துடிப்பு, நம்ம சுவாசத்தோட அளவு, இரத்த ஓட்டத்தோட அளவு, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட வேலை, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே தன்னியக்க நரம்புகள், ஆட்டோனமிக் நர்வ்ஸ் மூலமாக நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நர்வஸ் சிஸ்டத்தை சிஎன்எஸ், பிஎன்எஸ்னு 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு. சிஎன்எஸில் பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் இருக்குது, அதாவது மூளையும் முதுகுத்தண்டும் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது பிஎன்எஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை மேலும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது எஃபரண்ட் அப்படிங்கிற ஒரு நர்வ் சிஸ்டமாகவும், இது மோட்டார் நரம்புகளை கொண்டதாகவும், அஃபரண்ட் அப்படிங்கிறது அந்த சென்சரி நர்வுகளை கொண்டதாகவும் பிரிக்கிறாங்க. அடுத்ததாக அந்த மோட்டார் நர்வ்ஸையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் நடக்கக்கூடியது. இரண்டாவதாக சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், உடல் சார்ந்த
வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இப்போ நான் கையை நானே மடக்கணும், நான் காலை தூக்கி வச்சு நடக்கணும், பேசணும், சாப்பிடணும், பார்க்கணும், கேட்கணும், இந்த மாதிரியான நம்மளுடைய கான்ஷியஸோடு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தின் மூலமாகவும், நமக்கு தெரியாமல் தன்னிச்சையாகவே நடக்கக்கூடிய உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகளாகட்டும், இல்லைன்னா ஒரு ஆபத்து வரும்போது கண்ணை சுருக்கிறது, கண்ணை இது பண்ணுறது, ஒரு தீயை பார்க்கும்போது நம்ம கையை திருப்பி நிறுத்திக்கிறது, அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமும் பார்க்குது. ஸோ இந்த அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் ஃபர்தராக 3 பாகமாக பிரிக்கிறாங்க, 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அடுத்ததாக என்டரிக் நர்வஸ் சிஸ்டம். இது 3மே என்னென்ன பணிகள் செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபைட் ஆர் ஃப்ரைட் அப்படிங்கிற அந்த உணர்வுகளுக்கு, ஒரு எமர்ஜென்சி நிலைகளை, ஒரு அவசர நிலைகளில் உபயோகப்படக்கூடியதாக இருக்கும். பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது நம்ம ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய, ஓய்வெடுக்கக்கூடிய நிலைகளில் செயல்படக்கூடிய நர்வஸ் சிஸ்டமாக இருக்கும். என்டரிக் அப்படிங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சார்ந்த, குடல் சார்ந்த இயக்கங்களில் பயன்படக்கூடிய நரம்பு தொகுப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த பிஎன்எஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உடலோட தன்னியக்க மற்றும் உடலியல், அதாவது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அட்டானமிக் அண்ட் சொமாட்டிக் சப்சிஸ்டம்ஸ், இதை தான் வந்து பிஎன்எஸோட பிரிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த தன்னியக்க நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது, அதாவது அந்த வகை நரம்புகள், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கவலைப்படாமல், நம்ம கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் மூளை வந்து தானாகவே கவனித்து கொள்ளக்கூடிய செயல்கள். அதாவது த பிரெயின் டேக்ஸ் கேர் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் யூ ஹேவிங் டு திங்க் அபவுட் இட். நம்ம அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அடுத்ததாக சொமேட்டிக் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல். இது என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை வந்து இந்த உடலியல் சார்ந்தது பயன்படுத்திக்குது. அதாவது இதனுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சென்சஸ், புலன்கள் சார்ந்த விஷயங்கள், உணர்ச்சி தரவு, அதாவது நம்மளுடைய சென்சஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களை வந்து மூளைக்கு கடத்தக்கூடிய செயல்களை வந்து இந்த சென்சஸ் அப்படிங்கிற, இந்த சென்சஸ் நர்வ்ஸ் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யுது. அடுத்ததாக மூமெண்ட், இயக்கம், மோட்டார் நியூரான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவை வந்து என்ன பண்ணுது, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தன்னார்வ தசைகளும், அப்படின்னா என்ன, நம்மளுடைய வாலண்டரி மசில்ஸ் எல்லாமே அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மூளையில் இருந்து பெறுது. இந்த பெரிஃபெரல் நர்வ்ஸ் மூலமாக பெறக்கூடிய செயல்களை வந்து இந்த புறநரம்பு மண்டலம் செய்யுது. அடுத்தது அன்கான்ஷியஸ் ப்ராசஸஸ், அதாவது நமக்கு அறியாமல், நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நடக்கக்கூடிய பல்வேறு செயல்கள், அதாவது நமக்கு விழிப்புணர்வோடு நடக்கிறதில்ல, அது தானாகவே நடக்கக்கூடியது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே வந்து இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் எங்கே அமைஞ்சிருக்கு, ஏற்கனவே பார்த்தோம், ஸ்பைனல் கார்டை சுற்றி தான் தகவல்கள் போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் 2 வகையான நரம்புகள் இருக்குது, ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் கிரேனியல் நர்வ்ஸ். ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 31 ஜோடி நரம்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய முதுகு தண்டோட இணைஞ்சி அமைஞ்சிருக்கு. முதுகெலும்பில் உங்களுக்கு 31 ஜோடியாக அமைஞ்சிருந்தாலும் உடலோட பல்வேறு பாகங்களுக்கு பிரியும் பொழுது அவை மேலும் பல்வேறு பிரிவுகளாக பிரியுது. நம்மளுடைய கை விரல்கள், கால் விரல்களோட நுனியில் இதனுடைய இறுதி பாகங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த 31 ஜோடி நரம்புகளுமே ஒரு செயல்பாடுகளுக்கு துணையாக இருக்குது. அடுத்ததாக கிரேனியல் நர்வ்ஸ். இங்கே வந்து 12 ஜோடி நரம்புகள் இருக்குது. இவை வந்து நேரடியாக நம்மளுடைய மூளைக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்குது. இதில் 11 ஜோடி நரம்புகள் வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ஒரு பகுதியாகவும், 2வது கிரேனியல் நர்வாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோடி நரம்பு மட்டும் நம்மளுடைய பார்வைக்கு தொடர்புடையதாகவும், அந்த பார்வையை திறனை, அந்த விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும், அது மட்டும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துடைய தொடர்புடையதாகவும் அமைஞ்சிருக்கு. மீதமுள்ள இந்த 11 ஜோடி நரம்புகள் வந்து நம்மளுடைய ஸ்மெல், ஹியரிங், டேஸ்ட், டச்
அதாவது நம்மளுடைய புலன்கள் சார்ந்த அந்த உணர்வுகள் தலையில், முகத்தில், கழுத்துலன்னு இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு மூளைக்கு கடத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நரம்பு வந்து உங்களுக்கு பெருங்குடல் வரைக்கும் நீண்டு உடலோட அனைத்து அத்தியாவசிய உறுப்புகளோடவும் இணைந்து செயல்புரிகிறது. அடுத்ததாக ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய நரம்புகளுடைய சமிக்ஞைகள் இருக்கு இல்லையா, இவை வந்து உங்களுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது முதுகு தண்டு வழியாக உள்ளே போயிட்டு மூளைக்குள்ளே போய் அதற்கான ப்ராசஸிங் நடந்து உங்களுக்கு ஒரு கட்டளை வந்து திரும்பி வருது இல்லையா, இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா அந்த பாதை இருக்கு இல்லையா, முதுகு தண்டில் பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் பாதையில் தான் பயணிக்கும். அந்த பாதையில் இருந்து உங்களுக்கு தகவல் உள்ளே போயிட்டு ப்ராசஸ் நடந்து திரும்பி வருது இல்லையா, இது வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்களாக இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது முக்கியமாக 5 காம்போனன்ட்ஸு அதில் உள்ளடங்கி இருக்குது. முதலாவதாக சென்சரி ரிசெப்டர், அதாவது சென்சரி நியூரான்ஸ், இந்த உணர்வு உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ்க்கு வந்து உணர்வு நியூரான்கள், சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து இப்போ நம்ம தொடரோம் அப்படின்னா அந்த தொடரோங்கிற ஒரு விஷயம் நமக்கு அந்த தூண்டுதல் இருக்கு இல்லையா, நம்ம கேட்குறோம் பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயமே ஒரு ஸ்டிமுலைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு தூண்டுதலுக்கு உங்களுக்கு அந்த தூண்டுதலை வந்து மூளைக்கு கடத்தக்கூடிய செயல்களை வந்து இந்த சென்சரி ரிசெப்டர்ஸ், அந்த தூண்டுதல்களை ஏற்கக்கூடிய ஏற்பிகளாக வந்து இவை வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சென்சரி நியூரான்ஸ். இந்த சென்சரி நியூரான் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சென்சரி ரிசெப்டார் மூலமாக வரக்கூடிய அந்த உணர்வுகளை உள்ளே வாங்கி ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய அந்த செல் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த நியூரான்களுடைய உடல் பகுதி மூலமாக கடத்தக்கூடிய செயல் செய்யுது இல்லையா, அந்த வேலையெல்லாம் வந்து இந்த சென்சரி நியூரான்ஸ் வந்து செய்யும். அடுத்ததாக இன்டெகிரேட்டிங் சென்டர். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, பல்வேறு நியூரான்கள் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது இட்ஸ் அ செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு நியூரானில் தகவல்களை வாங்கிக்கிட்டு டென்ட்ரைட்ஸ் மூலமாக வாங்கிக்கிட்டு அந்த செல் பாடியில் உள்ளே போயிட்டு ஆக்சான் மூலமாக அடுத்த நியூரானுக்கு தகவல் கடத்துது இல்லையா, அந்த மாதிரி செயல்கள் நடக்கக்கூடிய அந்த இடம் தான் வந்து இன்டெகிரேட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்களில் வந்து மோனோசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரே ஒரு தகவல் பரிமாற்றம் மட்டும் ஒரு சென்சரி நியூரானுக்கும் ஒரு மோட்டார் நியூரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய செயல் அங்கே நடக்கும். அடுத்ததாக பாலிசினாப்டிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நியூரான் மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட நியூரான்களுக்கு இடையே ஆன தகவல் பரிமாற்றமும் இந்த இடங்களில் நடக்கும். அடுத்ததாக மோட்டார் நியூரான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய மூளையில் இருந்து உங்களுக்கு ஒரு செயலுக்கான பரிமாற்றமாக வரக்கூடிய அந்த இம்பல்சஸ் இருக்கு இல்லையா, அதற்கான விஷயங்களை உள்வாங்கி ஸ்பைனல் கார்டில் இருந்து உடலோட மற்ற பகுதிகளுக்கு கடத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இயக்கம் சார்ந்த நியூரானா இவை வந்து இருக்கும். அடுத்ததாக எஃபெக்டார். அதாவது இப்போது ஒரு மோட்டார் நியூரான் மூலமாக உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, கையை அசைக்கணும், கண்ணை மூடணும், கண்ணை திறக்கணும், இந்த விரல் அசையணும்னா அதுக்கு உண்டான தசைகள் வந்து அசையணும், இல்லை ஒரு சுரப்பு நடக்கணும், டைஜஷனுக்கு ஒரு சுரப்பு நடக்கணும், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கான கிளான்ஸ்க்கு ஒரு கட்டளைகள் வருதுன்னா அந்த கட்டளையை அந்தந்த உறுப்புகளில் ஏற்றுக்கிட்டு வேலை செய்யுது இல்லையா, அந்த உறுப்புகளுக்கு அந்த பகுதிகளுக்கு எஃபெக்டார் அப்படின்னு பேர். இந்த ஆக்ஷன் தான் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆக்ஷனாக அமைஞ்சிருக்கு. ஒரு தகவல் வந்து உங்களுக்கு மூளைக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்து அந்த செயல்பாடு நடக்குது இல்லையா, இதுதான் வந்து ஒரு ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு நமக்கு சென்சரி ரிசெப்டர்ஸ், சென்சரி நியூரான்ஸ், இன்டெகிரேட்டிங் சென்டர்ஸ், மோட்டார் நியூரான் மற்றும் எஃபெக்டார் இந்த மாதிரியான அனைத்து பகுதிகளுமே நமக்கு தேவைப்படுது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து மூளைக்கான தகவல்கள் வந்து உள்ளே போகுது, இன்னொரு பகுதியிலிருந்து மூளையிலிருந்து வரக்கூடிய தகவல் வந்து உடலுக்கான பகுதிகளுக்கு வந்து போகுது. இன்டெகிரேஷன் சென்டர்னால் எங்கே இருக்குது, மோட்டார் நியூரான் என்ன பண்ணுது, சென்சரி நியூரான் என்ன பண்ணுது, சென்சரி ரிசெப்டார், எஃபெக்டர் எல்லாமே என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத அந்த படத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பைனல் நர்வ்ஸ்.
இங்கே வந்து பேரலல் பண்டில்ஸ், அதாவது இணைப்பு திசுக்களோட ஆக்சான்ஸ் அண்ட் அதனுடைய நியூரோக்ளியல் செல்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக கவரப்பட்டு பல்வேறு லேயர்ஸில் உள்ள இணைப்பு திசுக்களின் மூலமாக இணைக்கப்பட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய நரம்பு பண்டில்கள் தான் இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ். இவை வந்து நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் சென்சரி ரெசப்டார்ஸ், மசில்ஸ் மற்றும் கிளாண்ட் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய செயல்களை வந்து இந்த ஸ்பைனல் நரம்புகள் செய்கின்றன. ஏற்கனவே பார்த்தோம் 31 ஜோடி ஸ்பைனல் நரம்புகள் இருக்குது. ஒன்னொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது, ஒரு தகவல் இருக்குது, ஒன்னொன்று ஒரு செயல்பாடு செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இவை வந்து நம்மளுடைய அந்த மார்பெலும்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விலா எலும்புகளோட இணைந்து, அதாவது வெர்டெப்ரல் காலம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முதுகு தண்டோட இணைந்தபடி அமைஞ்சிருக்கு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது முதுகெலும்பில் 31 ஜோடின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ முதலாவதான பகுதி வந்து செர்விக்கல் நர்வ்ஸ். இந்த நரம்புகள் வந்து உங்களுக்கு 8 ஜோடி நரம்புகள் கழுத்து பகுதி அதற்கு சார்ந்த பகுதிகளுக்கான செயல்பாடுகளுக்காக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக தொராசிக் நர்வ்ஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதில் 12 ஜோடிகள் அமைஞ்சிருக்கு. இது மேல் முதுகு பகுதியில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல லம்பார் நர்வ்ஸ் அப்படிங்கிறது 5 ஜோடி நரம்புகள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அதுக்கு கீழ் முதுகு பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சாக்ரல் நர்வ்ஸ்னு 5 ஜோடி நரம்புகள் வந்து அமைஞ்சிருக்கு. இறுதியாக நம்மளுடைய வால் எலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல காக்கிஜியல் நர்வ்ஸ் அப்படின்னு ஒரு ஜோடி நரம்பு வந்து அமைஞ்சிருக்கு. கிரேனியல் நர்வ்ஸில் ஏற்கனவே 12 பேர் ஆஃப் கிரேனியல் நரம்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவை வந்து உங்களுடைய கழுத்து எலும்புகள் வழியாக கிரேனியத்துக்கு, அதாவது மண்டை ஓட்டுக்கு உள்ள மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளாக அமைஞ்சிருக்கு. இவை என்னென்ன பணி செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து உணர்வு நரம்புகளும் இருக்குது, மோட்டார் நரம்புகளும் இருக்குது. இதை வந்து தொடர்ந்து 1 இருந்து 12 வரைக்கும் அந்த நேம் வந்து வச்சுருக்காங்க. அதனுடைய பெயரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் உணர்ச்சி நரம்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 மண்டை நரம்புகள், அதாவது 1, 2 மற்றும் 8வது இவை வந்து உணர்ச்சி நியூரான்களை வச்சுருக்கிறதால சென்சரி நர்வ்ஸாக வந்து அழைக்கப்படுது. இவை வந்து ஸ்பெஷல் சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக மோட்டார் நரம்புகள் என்னென்னு பார்க்கும் பொழுது 5 கிரேனியல் நர்வ்ஸ் வந்து மோட்டார் நரம்புகளை கொண்டிருக்கு. அவை வந்து 3வது, 4வது, 6வது, 11வது மற்றும் 12வது நரம்புகள். இவை வந்து பிரெயின் ஸ்டெம்மை விட்டு வெளியேறக்கூடிய மோட்டார் நியூரான்களை மட்டுமே வச்சிருக்கிறதால அந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து மோட்டார் நரம்புகளாக வகைப்படுத்தப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய 4 நரம்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 5வது, 7வது, 9வது மற்றும் 10வது நரம்புகள் வந்து மிக்ஸ்டு நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சென்சரி நரம்புகளும் இருக்கும், மோட்டார் நரம்புகளும் அமைஞ்சிருக்கும். இப்போது இந்த 12 நரம்புகளின் பெயர்களும் அதனுடைய பணிகளையும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆல்ஃபேக்டரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை வந்து நம்மளுடைய நுகர்தல், ஸ்மெல் அப்படிங்கிற பணிகளை வந்து செய்யும். 2வது நரம்புகள் வந்து ஆப்டிக் நர்வ்ஸ், நம்மளுடைய விஷன், பார்வை திறனை கொண்டிருக்கு. 3வது ஆக்யூலோ மோட்டார். இந்த நரம்புகள் வந்து நம்மளுடைய கண் மற்றும் கண் இமை விழியோட அசைவுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அதனை கடத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக ட்ராக்லியர். இவை வந்து கண்ணுடைய அசைவை, இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ட்ரைஜெர்மினல். இது வந்து நம்ம ஃபேஸ் சென்சேஷன், நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வந்து மூளைக்கு கடத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஆப்டியூசென்ஸ். இவையும் வந்து கண்ணுடைய அசைவை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. 7வதாக இருக்கிறது ஃபேஷியல் நர்வ்ஸ். முகத்துடைய மூமெண்ட், அதாவது நம்ம முகத்தை இயக்கம் பண்ணுறோம் இல்லையா, திருப்புறோம், பார்க்குறோம், மேலே கீழே அசைக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நம்மளுடைய உமிழ்நீர், சலைவான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை சுரப்பதற்கும் இந்த நரம்புகள் வந்து பொறுப்பேற்றுக்கிறது. அடுத்ததாக வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ்ஸ். இந்த நரம்புகள் வந்து நம்மளுடைய கேட்கும் திறனுக்கும் நம்ம உடல் வந்து பேலன்ஸ்டாக ஒரு நிலையான தன்மை, சமநிலையோடு இருக்கிறதுக்கும் இந்த நரம்புகள் வந்து உதவியாக இருக்குது. அடுத்ததாக கிளாசோஃபேரிஞ்சியல். இந்த நரம்புகள் வந்து நம்மளுடைய சுவைக்கும் நாக்குக்கும் நம்ம விழுங்குதல் அப்படிங்கிற செயல்பாடுகளுக்கும்
மூளைக்கு கடத்தக்கூடிய செயல்களை வந்து செய்யுது. அடுத்ததாக வேகஸ் நர்வ்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த நரம்பு கூட்டம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, இருதயத்தோட துடிப்பின் அளவும் நம்மளுடைய ஜீரணத்தையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக அசசரி நர்வ்ஸ், இந்த நரம்புகள் வந்து நம்மளுடைய தலையை நம்ம திருப்புறத்துக்கும் அசைக்கிறதுக்கும் ஆன செயல்களை செய்யுது. அடுத்ததாக 12வதாக ஹைப்போக்ளாசல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்புகள் வந்து நம்மளுடைய நாக்கு அசைவிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இது வரைக்கும் நம்ம மூளையை பற்றி பார்த்தோம். மூளையோட பணிகள் என்னென்ன, நரம்பு மண்டலத்தை பற்றி பார்த்தோம். நரம்பு மண்டலத்தினுடைய உறுப்புகளாக இருக்கக்கூடிய நரம்புகளை பற்றி பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம். ஒன்னொன்னுலையும் எந்தெந்த உறுப்புகள் அமைஞ்சிருக்கு, அதாவது நம்மளுடைய உடலில் இருந்து பல பாகங்களில் இருந்தும் வரக்கூடிய அந்த உணர்வுகளையும் சரி, அது சார்ந்த சிக்னல்ஸை வந்து மூளைக்கு கொண்டு போகக்கூடிய வழியாக வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமும், உடலுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸை உங்களுக்கு மூளைக்குள்ளே எடுத்து அங்கே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் மூலமாக ப்ராசஸ் செஞ்சு உங்களுக்கு திருப்பி அதற்கான கட்டளைகளை கொடுக்கக்கூடிய விஷயமா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒன்னொன்னோட பணிகள் என்னென்ன, நியூரான்னா என்ன, அதில் எத்தனை வகை இருக்குது, என்னென்ன செயல்பாடு எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம்.